திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசி காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு. குரு பகவான் 3ல், ராகு பகவான் 11ல், சனி பகவான் 12ல், கேது பகவான் 5ல். நம்மளுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சனி பகவான் என்னெல்லாம் செய்ய போறாரோ அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. ராகு பகவான் 11ல் இருக்கிறதால அவர் உங்களுக்கு எப்பவும் நல்லதே செய்வார். எந்த கோள்கள் 11ல் இருந்தாலும் நல்லதே செய்யும். இதுல ராகு பகவான் இருக்கிறதால அவர் ஏற்கனவே பிரம்மாண்டம். சனி பகவானை மிஞ்சினவர் தான் சூரியன். இந்த சூரிய பகவானையும் மிஞ்சினவங்க தான் ராகு பகவானும் கேது பகவானும். அப்படி ராகு பகவான் 11ல் இருக்கிறதால சனி பகவான் அவரை மீறி எதுவும் செஞ்சிட முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, 2026 குரு பகவான் 4வது வீடான கடக வீட்டுக்கு வர்றதால அங்க உச்சம் அடைகிறாரு. ஒரு வீடாவது கட்டிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு இடமாவது வாங்கி போடுவாங்க, வீடு கட்டுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நல்லதே செய்வார் குரு பகவான். இவங்களை மீறி சனி பகவானால ஒன்றும் செஞ்சிட முடியாது. தாக்கம் கொஞ்சம் இருக்கலாம், மற்றபடி ஒன்றும் செஞ்சிட முடியாது. மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 90% லாபமும் 70% சந்தோஷமும் இருக்கு. மாற்றம் முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கு. நன்றி.